இந்த பிளாக் பாக்ஸ் மேல ஏன் இவ்வளோ வார்னிங் குடுத்துருக்காங்க? அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்கு? ஏன் இவ்வளோ டேஞ்சர், வயலேஷன் அப்படின்னு இந்த மாரியான குறியீடுகள் அதிகமா குடுத்துருக்காங்க? யாருமே இத வந்து நேரடியா பார்க்காதீங்க அப்படின்னு ஏன் இதுல சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான லேசர் லைட் இருக்கு. ஸோ, அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ வார்னிங் குடுக்குறாங்க. உண்மையாலுமே அந்த லேசர் லைட் எப்படி இருக்கும்? உள்ள என்னலாம் இருக்கு? அத இந்த வீடியோல பார்த்தலாம். ஸோ, இதுக்குள்ள ஒரு லேசர்ல 2 லேசர் இருக்கு. அதனால தான் இவ்வளோ வார்னிங் குடுத்துருக்காங்க. ஸோ, ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற பல வார்னிங்ஸும் இதனால தான் வருது. ஸோ, போத் சைட் அந்த 4 சைடு இருக்க கிளிப்பும் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணிட்டு இத வந்து ஓப்பன் பண்ணுவோம். இத வந்து அவ்வளோ டேஞ்சரஸா மாத்துறது அந்த லேசர்ஸ் மட்டும் இல்ல. உள்ள இருக்க மேக்னிஃபிகேஷன் கிளாஸஸும் தான். ஸோ, இதுக்குள்ள எவ்வளோ கிளாஸஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ, ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு மோட்டரைஸும் நல்லாவே தெரியும். இன்னும் பார்த்தீங்கன்னா, உள்ள டீப்பா பார்க்க இந்த மோட்டர் வந்து ரொட்டேட்டிங் பாயிண்ட்ல மட்டும் இல்லாம, இத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாரியான ஆப்ஷன்லயும் இருக்கும் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. பிளஸ்